இல்லை காய்ஸ் இங்கே ஒருத்தன் வந்து செல்லு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். செல்லு பார்த்துன்னு தின்னுக்கிட்டே இருக்கிறேன். அந்த தின்றவன் தான் இங்கே முன்னாடி வந்து நிற்கிறேன். அட்டை யாரா இவன் இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பார்க்குறேன். ஒரு கிளவி இங்கே பாருங்கள் பார்க்குறானா அந்த கிளவி பாருங்கள் அப்படி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குது. சிரமப்பட்டுக்கிட்டு சரி இவனும் போய் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறேன். பல்க் அமௌண்ட் வாங்கிக்கலாம் லம்பா அப்படின்னு பார்க்குறேன். சரி இவனும் வந்து பிடிச்சி தள்ளி விட்டு அவங்க வீட்டு வரைக்கும் கொண்டு போகலான்னு பார்க்குறேன். சரின்னு சொல்லிட்டு இவனும் தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. வர கன்ஃபியூஸ் சார் எவ்வளோ வாங்கலாம், 100 வாங்கலாமா 800 வாங்கலாமா 900 வாங்கலாமா 50 வாங்கலாமான்னு கன்ஃபியூஸில் அந்த கிளவி வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுது. இவன் நல்ல பையனாக இருக்கிறியா அப்படி இவனுக்கு இப்படி ஒரு மாதிரி இப்படி மனசில் போய் அப்புறம் ரெக்க கட்டி பிறக்குது. சரி இவனும் வந்து அவங்க வீட்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கைஸ். போனோன்னே வந்து அந்த கிளவி சொல்லிக்கிட்டு இருக்குது, எனக்கு வந்து என்கிட்ட ஒரு நாய் இருக்குது பொம்மேரியன்னு வந்து பார்க்குறியா பேராண்டி அப்படிங்குது. பேராண்டியா மனசை தொட்டுட்டீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அந்த ஒரு நாயை பார்க்க போகிறேன். இதுதான் என் வீடு அங்கே வா அப்படின்றியான். அந்த வீட்டை பார்க்கலான்னு பார்த்தா பாலடைஞ்சு பங்களா அம்மா இருக்குது. இந்தியா அந்த கிளவி வாழுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கே ஒரு மாதிரி சந்தேகம் வர மாதிரி இருக்குது. சரின்ட்டு இவனும் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனோன்னு தான் ஒரு சாக்கு உள்ளே போனோன்னா பால் அடைஞ்சு கிடக்குது கைஸ். உள்ளே போனான்னா பொம்மேரை நல்லா காட்டுவாங்கன்னு அவன் சூத்துலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அப்புறம் நிற்கிது காய்ஸ். கிளவி உனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னங்கடா கூட்டு வந்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அது கிளவி வந்துட்டு கொல்ல பார்க்குது காய்ஸ். இவனு தப்பிக்க பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆடு விட்டு ஜூட் அப்படின்னு பார்க்குறேன். அங்கே பார்க்கும்போது தான் தெரியுது அவன் ஓட போகிறான். ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அம்மாம் சூப்பில் வர மாதிரி ஓடிக்கிட்டே போய் பக்கத்தில் வந்து காப்பாற்ற பார்த்து இவனும் ஒரு கேங்ஸ்டர் தாழ்வுக. சரின்னு சொல்லிட்டு இவனும் தப்பிச்சிடறான். அடுத்த பாட்டில் என்ன நடக்குதுன்னு அடுத்த பாட்டில்